காடைகளிலே நம் குறுங்காடை ரொம்பவும் அழகானது. அவை இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டிருக்கிற ஆணையின் சாணத்தில் செரிக்காத அந்த மூங்கில் அரிசியை தேடி தேடி சாப்பிடுவதை கூட்டமாக கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கிளறி கிளறி அதை சாப்பிட சொல்லுகிற அழகு பார்க்கிற போது, ஆனால் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே விதைப்பந்துகளை வீசி ஒரு பெரும் காட்டை உருவாக்கியது யானைகள். யானையின் சாணத்தில் எதுவெல்லாம் இருக்கும் என்று பல பேர் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவு விதை இருக்கும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். சாணம் எவைக்கெல்லாம் பயன்படும், எப்படி உரமாகும், அது மறுசுழற்சிக்கு எப்படி உள்ளாகிறது, மற்றவைகளுக்கு எப்படி உணவாகிறது, அது காடைகளுக்கு உணவாகிறது, கீரிகளுக்கு உணவாகிறது, தவளைகளுக்கு வாழ்விடமாகிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சாணத்தை பற்றி. வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம். வறுமொழியெல்லாம் நாம் யானையின் சாணத்தை பார்த்து கொண்டே வந்தோம். அவையெல்லாம் உருண்டையாக கிடந்தன. சில நேற்று போட்ட சாணத்தை பார்த்தோம். காலையில் போட்ட பச்சையான சாணத்தை எல்லாம் நாம் விதவிதமான சாணங்களை பார்த்து வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். யானையின் சாணத்தை நான் விதைப்பந்து என்பேன். இப்போதெல்லாம் விதைப்பந்துகள், நான் 100 விதைப்பந்துகளை வீசியிருக்கிறேன், 1000 விதைப்பந்துகளை வீசியிருக்கிறேன் என்று மக்கள் வெளியே பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே விதைப்பந்துகளை வீசி ஒரு பெரும் காட்டை உருவாக்கியது யானைகள். யானையின் சாணத்தில் எதுவெல்லாம் இருக்கும் என்று பல பேர் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவு விதை இருக்கும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் யானையின் சாணத்தை பற்றி பேசி வியக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. குறிப்பாக யானையினுடைய அந்த சாணத்தில் கீரிகள் மேய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கீரிகள் யானையின் சாணத்தில் எதையோ கிளறி கிளறி தேடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். காடுகளில் மூங்கில் பூக்கிற போது, மூங்கில் அரிசிகள் காடுகளில் தெரித்து விழுகிற போது, மூங்கில் அரிசியான அந்த தோகையோடு சாப்பிட்ட யானையின் சாணத்தில் காடுகளில் இருக்கிற குறுங்காடைகள், பார்ப்பதற்கே ரொம்பவும் அழகான குறுங்காடைகள். காடைகளிலே நம் குறுங்காடை ரொம்பவும் அழகானது. அவை இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டிருக்கிற ஆணையின் சாணத்தில் செரிக்காத அந்த மூங்கில் அரிசியை தேடி தேடி சாப்பிடுவதை கூட்டமாக கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கிளறி கிளறி அதை சாப்பிட சொல்லுகிற அழகு பார்க்கிற போது இந்த யானையின் சாணத்தை கண்டு எனக்கு வியப்பாக இருக்கும். அண்மையிலே ஒரு செய்தி நான் படித்தேன். யானையின் சாணத்தில் இதுவெல்லாம் இருக்கிறது. கீரியை சாப்பிடுவது, கீரி கிளறி சாப்பிடுவதை பார்த்திருக்கிறோம், குறுங்காடைகள் சாப்பிடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது ஒரு தகவல் நமக்கு தெரிவித்திருக்கிறோம். இப்படி இந்த யானை சாணத்தை பற்றி இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது, யானையின் சாணத்தில் எதுவெல்லாம் இருக்கிறது என்ற ஒரு பெரிய ஆய்வில் தென்னிலங்கையை சேர்ந்திருக்கிற ஒரு ஆய்வாளர் கடந்த 4 ஆண்டுகளாக யானையின் சாணத்தை மட்டுமே ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஒருவரால் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அது யானையின் சாணத்தில் 3 வகையான தவளை இனங்கள் வாழ்கிறதுங்கிற செய்தி. நமக்கு இந்த புதிய செய்தியெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு யானையின் சாணத்தில் தவளைகள் வாழ்கிறது, அது கீரிகள் வாழ்கிறது, குறுங்காடைகள் வாழ்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோமே. ஒரு யானை என்னதான் செய்கிறது என பார்த்தால், ஒரு யானை எப்படியும் ஒரு நாளைக்கு இந்த காடு செழிப்பாக இருக்கிற போது 250 கிலோ தாவரங்களை சாப்பிட்டு விடுகிறது. 250 கிலோ தாவரங்களை சாப்பிடுகிற போது அது சற்றேறக்குறைய 10 to 25 கிலோ விதைகளையும் சேர்ந்தே சாப்பிடுகிறது என்று பொருள். அப்போ ஒரு 10 கிலோ விதையை அது சாணமாக போட்டால் குறைந்தது 100 மரங்களாவது இந்த மண்ணில் முளைக்கும். இவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு யானை 250 கிலோ உணவு சாப்பிடுகிறது என்பதல்ல செய்தி. 250 கிலோ உணவோடு ஒரு 10 to 25 கிலோ விதைகளையும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு அது எச்சம் கழிக்கிறது என்றால், தினமும் எச்சங்களித்தில் ஒரு 100 மரமாவது இந்த காட்டில் வளரும். ஒரு யானை ஒரு 50-60 ஆண்டு காலம் இயற்கையாக வாழ்ந்து முடிக்கிற ஒரு யானை தன் வாழ்நாளில் குறைந்தது 20 to 23 லட்சம் மரங்களை இந்த மண்ணில் பாதுகாத்து விட்டு போகிறது, மண்ணில் நட்டு விட்டு போகிறது. ஆக ஒரு பெருங்காட்டை உருவாக்குகிற யானையை வெறும் சாணம் என்று நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்னும் சாணங்களை பற்றி நாம் பேச வேண்டும், யானைகளை பற்றியும் பேச வேண்டும். வெறும் சாணம் அல்ல யானை, அதுவும் தாவர உண்ணிகள், அதனுடைய எல்லா கழிவுகளையும் நாம் சாணம் என்கிறோம். மனிதனின் கலவை மலம் என்கிறோம்.
நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், தாவர உண்ணிகளின் கழிவை சாணம் என்றும் மனிதனின் கழிவை மலம் என்றும் நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் என்றாலே சாணம் எவைக்கெல்லாம் பயன்படும், எப்படி உரமாகும், அது மறுசுழற்சிக்கு எப்படி உள்ளாகிறது, மற்றவைகளுக்கு எப்படி உணவாகிறது, அது காடைகளுக்கு உணவாகிறது, கீரிகளுக்கு உணவாகிறது, தவளைகளுக்கு வாழ்விடமாகிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சாணத்தை பற்றி. யானை சாணத்திலே நாம் எல்லாவற்றையும் பார்த்தோம். கீரி சாப்பிடுவதை பார்த்தோம், காடைகள் சாப்பிடுவதையும் பார்த்தோமே, யானை சாணத்தில் காளான் முளைத்திருப்பதையும் பார்த்தோமே, அதை பற்றி நீங்கள் சொல்லவில்லையே என்று கேட்கக்கூடும். யானை சாணத்தில் காளான் எப்படி முளைக்கிறது? காளான் ஒரு பூஞ்சை குடும்பத்தை சார்ந்தது தானே, அது எப்படி யானை சாணத்தில் முளைக்கிறது, காளானை எப்படி சாப்பிடுகிறது என்றெல்லாம் அறிவியலாளர்கள் பல வகையிலே தேடுகிறார். எனக்கு தெரிந்தவரை யானையினுடைய செரிமான பாதையின் ஒரு பூஞ்சை வித்தாகத்தான் இந்த காளான் முளைக்கிறது என்று நான் கருதுகிறேன். காளான்கள் யானை சாணத்திலே முளைத்திருக்கிறது. தொடர்ந்து யானை போடுகிற எல்லா சாணங்களிலும் ஆங்காங்கு சில நேரங்களில் இந்த காளான்களும் முளைத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த தாவர உண்ணிகளில் யானைகளுக்கான ஒரு விதியும் அதன் செரிமான பாதையில் ஒரு பூஞ்சை வித்துக்களையும் முளைக்க செய்கிற ஆற்றலும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பும் யானை சாணத்தில் இருக்கிறது, யானைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் காடுகளிலே புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் யானைகளை பற்றியும் ஆதார உயிர் காடுகள் யானை என்றும் சொல்லுகிறோமே, அதை பற்றியும் பேசலாம். கொஞ்சம் நகர்ந்து ஏதேனும் ஒரு யானை தென்பட்டால் அப்படியே பார்த்துவிட்டு நாம் யானைகளை பற்றியும் பேசலாம். வாங்க. வறட்சி காலத்தில் நீரும் கொடுக்கிறது, சோறும் கொடுக்கிறது. இனப்பெருக்க காலத்தில் தாது உப்பம் கொடுக்கிறது. விலங்குகளுக்கு மட்டும்தானா கொடுக்கும், அதுவும் பாலூட்டிகளுக்கு மட்டும்தானா கொடுக்கும் என்று பார்த்தால் அது பட்டாம்பூச்சிக்கும் கொடுப்பதை பார்த்து நாங்கள் வியந்து போயிருக்கிறோம். தண்ணீர் கிடைக்கும் இடத்தை தன்னுடைய மோப்ப சக்தியால் உணர்ந்து தன்னுடைய முன்னங்கால்களை கொத்தி கொத்தி ஒரு பெரிய குழியாக்கி அந்த குழியில் நீரை வளவழித்து ஊற்றை பெருக்கெடுக்க வைத்துவிட்டு இந்த பாலூட்டிகளுடைய இனப்பெருக்க காலத்துக்கு ஒரு தாது மண் ரொம்பவும் தேவையாக இருக்கும். இந்த தாது மண் ஒரு பாறை இடுக்கில் எங்கோ உள்ளே இருக்கும்.